ஜெகத்குருவே சரணம். இந்த வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, தொடர்ந்து விதவிதமான கஷ்டங்கள். இந்த என்டையர் லைஃபை பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் இது ரெண்டும் கலந்தது தான் இந்த வாழ்க்கை இருந்துருக்கு. இந்த மாதிரி கஷ்டம் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாம் நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் சிலர்லாம் இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணும், இவங்க இப்படி இருக்காங்களேன்னு தோணும். அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுக்கு உண்டான கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. சந்தோஷத்திற்கு நடுவே இவைகளை தான் இந்த மனித வாழ்வானது அனுபவித்து கொண்டிருக்கிறது. இதை அனுபவிச்சு தான் ஆகணுமா, இது அவசியம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கர்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் முடித்து விடுகிறார்கள். கர்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கர்மா பலனால் தான் ஒருவருடைய வாழ்வு ஏற்ற மிகுந்த வாழ்வாகவும் இல்லை துன்பத்தில் உழலுகின்ற வாழ்வாகவும் அமையறதுக்கு காரணம் வந்து அந்த கர்மா. அப்போ அந்த கர்மாவை யாருங்க கரெக்ஷன் பண்ணுறது? அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணால் வாழ்வு நல்லாயிடும்ல. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 நபர்கள் ஒரே வேலைக்கு ஒரே முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே நோக்கத்தோடு அதே உழைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காமல் அதே உழைப்போட முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அந்த 5 பேரில் ஒருவருக்குத்தான் அந்த பணியோ இல்லை அந்த வெற்றியோ கிடைக்குது. இது எப்படி சாத்தியமாகுது? அந்த ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்பு எப்படி அவருக்கு வருது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வி. அந்த வாய்ப்பை நாம் பெற முடியுமா, நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக நாம் பெற முடியும், கண்டிப்பாக பெற முடியும். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடமிருந்து நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்களை களைந்து ஒரு அற்புதமான வாழ்விற்கு நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும். இது சாத்தியமான நடந்து கொண்டுதான் இருக்கிறது, நடந்துட்டு இருக்கு. அவரை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். குருராஜர் இவ்வளோ மகா மகிமை புரிந்தவராக இருக்கிறார். எத்தனையோ நபர்களுக்கு வந்து தம்முடைய அருளையும் ஆசிகளையும் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேரின் வாழ்வை மாற்றிருக்கிறார். அப்பேற்பட்ட மகானை, அவ்வளவு புகழ் வாய்ந்த ஒரு மகானை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். எனக்கும் அவருடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது, அவரிடம் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யும் பொழுது, அவரை வணங்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வந்து அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த அருள்வெளியில் வந்து சேர்க்கிறீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை மிகச் சரியான நேரத்தில் அவர் கொடுத்தருள்வார். எவ்வளோ பேருங்க, எத்தனையோ நபர்கள். இந்த கர்மா பற்றி எடுத்துட்டிங்கன்னா அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் அந்த கர்மா எவ்வாறு அதனுடைய செயல்களை ஆற்றிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கர்மா பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சஞ்சித கர்மான்னா என்ன? எத்தனை பிறவிகளாக எடுத்த பல பிறவிகள் வாயிலாக நமக்கு கிடைத்த மொத்த விளைவுகள், அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும், அது மொத்தமாக ஒரு இடத்துல இருக்கிறது. அதுதான் சஞ்சித கர்மா. அந்த சஞ்சித கர்மாலேருந்து கொஞ்சம் எடுத்து நமக்கு கொடுத்து பிராரப்த கர்மா அதனுடைய பேர் நம்ம கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய அக்கௌண்ட், பேங்க் பேலன்ஸு. அந்த பேங்க் பேலன்ஸ்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்சம் கர்மா பலனை எடுத்து நமக்கு தராங்க. போய் வாழ்ந்துட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. நாமும் அதை சுமந்து கொண்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். அந்த கர்ம பலனுக்கு ஏற்ப நல்லது கெட்டது மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. இது வந்து முதல்ல சொன்னது சஞ்சித கர்மா, அடுத்து சொன்னது பிராரப்த கர்மா. இப்போ பிராரப்த பிரகாரம் தான் நாம் இதையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆகாமிய கர்மான்னு ஒன்று இருக்கு. ஆகாமிய கர்மானா என்னன்னா, வாழ்கின்ற காலத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள், அவை நல்லவையோ கெட்டவையோ, அவை வந்து அவற்றுக்கு உண்டான பலன்கள் அந்த காலத்திலேயோ இல்லை அதன் பிறகோ, அடுத்த பிறவிலையோ அதுக்கு பிறகோ காலம் கடந்தோ அதற்குண்டான வினையின் விளைவுகள் கிடைக்கும். அப்போ நம்ம கையில் இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்கிறது வந்து ஆகாமிய கர்மா தான். அந்த ஆகாமிய கர்மா மூலமாக நாம் புண்ணியங்கள் செய்யலாம். கெடுதல்கள், சொல்லால் கூட ஒரு கெடுதல் நாம் கெடுசொல் சொல்லக்கூடாது, செயலால் எதுவும் செய்யக்கூடாது. இவற்றையெல்லாம் நாம் பாதுகாத்து ரொம்ப கவனமுடன் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு சென்று அந்த ஆகாமிய கர்மாவுடைய அக்கௌண்ட்டில் எதுவும் நிரம்பாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது நிறைய ஆயிடுச்சுன்னா அதற்குண்டான வினையின் விளைவுகளை இக்காலத்திலேயே அனுபவித்து விட்டு எஞ்சியிருப்பவை சஞ்சித கர்மாவுடன் சேர்ந்து மீண்டும் அதற்கு ஒரு பிறவி எடுக்க வேண்டியதாகிவிடும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த கர்ம பலன்கள் அப்படிங்கிறது ஒருவரை வந்து நிச்சயமாக சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற ஒருத்தரை, இவங்க என்னங்க நல்லா இருக்காங்களேங்க அப்படின்னா, பணம் செல்வம் அது மட்டுமே ஒருத்தர் நல்லா இருக்கார் சொல்கிறதுக்கு அளவுகோல் கிடையாது. அது பார்க்கின்ற பார்வையில் இருக்கிறது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஸோ இந்த கர்ம பலன்களை நல்ல கர்மாவாக மாற்ற முடியுமா நாம் செய்யக்கூடிய செயல்களை அப்படின்னா, அதற்கு ஒரே வழி நல்ல கர்மாவை மாற்றணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாக்கள் கரைய வேண்டும் அப்படின்னா கடவுள் பக்தி தானே நிச்சயமாக வேணும், இறை பக்தி வேண்டும், இறை சிந்தனை வேண்டும். அதிலும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா
மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்களை பற்றிக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ராகவேந்திர சுவாமிகளை மகாபிரபுவை வணங்குபவர்களுக்கு தெரியும், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ ஆபத்துக்கள் வரவிருந்ததை வராமல் தடுத்திருப்பார். அவர் வராமல் தடுத்தது கூட நம்மால் உணர முடியாது. அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்நிலையை அவர் நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவருடைய பக்தர்களாக இருக்கும்போது. இதை யோசிக்க வேண்டிய விஷயம் இது என்ன இதை நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, இதுதான் உண்மை. நம்ம எத்தனையோ சிக்கல்களில் மாட்டிருக்கலாம், எத்தனையோ விபத்துகளை சந்திருக்கலாம், எத்தனையோ துன்பத்தில் போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தி அவருடைய திருநாமமானது நம்மை காப்பாற்றி இருக்கிறது. அவருடைய பக்தர்களாக இருக்கும்போது, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவருடைய அருள் வழியில் நாம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய கவசமாக அவருடைய பக்தி நமக்கு இருந்து கொண்டிருக்கும். அந்த பக்தி நமக்கு எந்த விதமான கெடுபலனையும் வராமல் சேர்ந்து கொண்டிருக்கும். ஏற்கனவே செஞ்சுட்டு வந்திருக்கும் பாருங்க, நம்ம சஞ்சித கர்மாலேருந்து ஒரு மூட்டை எடுத்து வந்திருக்கோம் இல்லையா, அந்த மூட்டையை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது. சிலவற்றையெல்லாம் நிச்சயமாக அனுபவித்து தான் தீர வேண்டும், மாற்ற முடியாது, அனுபவித்து தான் ஆக வேண்டும். அப்படின்னா அதில் வருந்துவதற்கு ஒன்றுமே கிடையாது. குருராஜருடைய பொற்பாத கமலங்கள் சரணடைந்து விட்டு, குருராஜா எங்களுக்கு வழி காமிங்க, எங்களுக்கு நல்ல ஒரு வழியை காமிச்சு விடுங்க, இதிலிருந்து மீள்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். அவர்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு. ஒருவருடைய கர்மாவை மாற்றி அமைவதற்கும், அவருடைய கர்மாக்களை குறைத்து கொடுப்பதற்கும், அந்த பலத்தை செயலிழக்க செய்வதற்கும் ஒரே அந்த பவர் யார்கிட்ட இருக்குன்னா குருமார்களிடம் இருக்கிறது. அதுவும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் பார்த்தீங்கன்னா அளப்பரிய கொட்டி கிடக்கிறது அவரிடம் அந்த மகிமைகள். அந்த சாவி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும், நிம்மதி பெருவாழ்வு நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக அந்த சாவி அவரிடம் இருக்கிறது. அந்த சாவியை நாம் எப்படி பெறுவது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே இருக்குது. எதன் மூலமாக நாம் அவருக்கு பிடித்தவராக நாம் மாறுவோம்? நீங்கள் தொடர்ந்து அவரை பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கீங்க, நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் உங்களுக்கு கிட்ட நெருங்காது. ஆபத்துக்கள் வருவது போல் தெரிந்தாலும் அவையெல்லாம் இந்த சூரியனை கண்ட பனி போல் கரைந்து விடும் சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி காணாமல் போய்விடும். அந்த மாதிரி கருணாசாகர மூர்த்தி நம்முடைய மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மிகச் சரியான முறையில் அவரை நாம் பிரார்த்திக்கும் பொழுது, மிகச் சரியான முறையில் அவரிடம் சரணாகதி பக்தி அடையும் பொழுது, ஒரு ஆத்மார்த்தமான பக்தியாக, ஆழ்ந்த பக்தியாக அந்த அவருடைய பொற்பாத கமலங்களில் நாம் சரணடையும் போது நிச்சயமா நமக்கு கொடுக்காமல், உங்களுக்கு கொடுக்காமல் அவர் யாருக்கு தரப்போகிறார் அந்த அருளையும் ஆசிகளையும்? அதற்காக தானங்க அவர் மந்த்ராலயத்தில் அந்த மாஞ்சாலம் மண்ணில் அந்த ஜீவ பிருந்தாவன பிரவேசம் செய்து அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வருகின்ற பக்தர்களை பார்த்து ஆசிகள் வழங்கி கொண்டிருக்கிறார். தம்மை நினைப்போரின் நெஞ்சத்திலெல்லாம் இருந்து அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் அவர்களின் இகவர சுகம் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து தேவையான அளவு அவர்களுக்கு கொடுத்து இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு உண்டான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். இதெல்லாம் நம்ம உணரணுங்க, நிச்சயமாக உணர வேண்டும். அந்த தூய்மையான மனதுடன், தெளிவான உள்ளத்துடன், ஒரு சரியான நோக்கத்துடன் அவரை நாம் பிரார்த்தித்து அணுகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உண்டான கதவுகள் அவரால் திறக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆசிலேஷன் இல்லாத பக்தி, நம்ம சொல்லும் பாருங்க, அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அப்படின்னு சொல்லும் பாருங்க. ராயர் இருக்கார்னா இருக்கார், வருவார்னா வருவார், நான் அவருடைய பக்தன், நான் அவருடைய பக்தை, என் வாழ்வை வழிநடத்தி கொண்டிருப்பவர் அவர்தான். எனக்கு கிடைப்பது எதுவாக இருந்தாலும் அவருடைய அனுகிரகத்தால் எனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. நான் செல்லும் பாதையெல்லாம் அவர் காட்டிய பாதைகள் தான். எது நடந்தாலும் எனக்கு அவருடைய பார்வைக்குட்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஏன் என்னுடைய வாழ்க்கை பற்றி நான் கவலைப்பட வேண்டும்? ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் 700 வருடங்கள் அந்த பிருந்தாவனத்திலிருந்து பக்தர்களுக்கு நான் அருள்பாலிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். 700 வருட அந்த இடைவெளியில் நாம் இந்த இடத்தில் பிறவி எடுத்து நம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது அவரை தெரிந்து கொண்டது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இவ்வளவு மகா மகிமை பொருந்தியவர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறது, நீங்க கேட்டு கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் அதெல்லாம் வெகு சர்வசாதாரணம் அவருக்கு. அதை தீர்ப்பதற்கும் அதை செய்வதற்கும் சிற்சில காரணங்கள் மூலமாக இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகள் அழுவதற்கு தக்க தருணங்கள் வர வேண்டும். அவர் பார்த்துட்டோம், ஒரே நாளில் ஜீபூம்பான்னு எல்லாரும் மாற்றிவிட முடியாது. நிச்சயமாக அதை நீங்க சொல்வீங்க, அப்பா அது நடந்திருந்தா இப்படி ஆயிட்டு இருக்கும், நல்ல வேலை அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ இது நடந்திருந்தா இப்படி ஆயிட்டு இருக்கும், நல்ல வேலை அப்படின்னு சொல்றீங்களா? மனம் ஒரு குரங்கு, அது எல்லாத்தையுமே நினைச்சிட்டே இருக்கும். இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி தான் நல்லா இருக்கும், இது வந்தால் நல்லா இருக்கும், அது இருந்தால் நல்லா இருக்கும், ஐயோ இது இல்லையேன்னு கவலைப்படும். நீங்கள் ஒன்று எழுதி பாருங்க, ஒரு 2 நிமிடங்கள் உங்கள் மனதில் தோன்றுவது எல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு மனநலம் குன்றியவருடைய பிதற்றலாகத்தான் அந்த எழுத்துக்கள் அந்த இடத்தில் இருக்கும். நிச்சயமாக
அது அந்த மாதிரியான அது விருப்பப்படிலாம் நம்ம ஆடிட்டே இருக்க முடியாது, அது சொல்றபடிலாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அது சொன்னால் சில நேரத்தில் நம்மை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கக்கூடிய சிந்தனைகளை தரும், சில நேரத்தில் சாக்கடையில் தள்ளி நம் மூழ்க வைக்கக்கூடிய ஒரு வஸ்து சிந்தனையை தரும். அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிடும். அதே மனசு தான் பக்தியும் செய்யும், அதே மனசு தான் பக்தி அல்லாதவற்றையும் செய்யும். அதை நாம் ஒரு பார்வையாளனாக இருந்து கொண்டுதான் அதனை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அது நாம் கிடையாது, அது சம்ஸ்காரங்கள் சொல்லுவாங்க. அது ஏற்கனவே நம் உடலில் ஊறி விஷயங்கள், பார்த்த விஷயங்கள், கேட்ட சங்கதிகள், அனுபவித்த நிகழ்வுகள், இவை எல்லாம் சேர்ந்து சம்ஸ்காரங்களாக உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அது அப்பப்போ ஊற்றெடுத்து கொண்டிருக்கும். அந்த ஊற்றெடுப்பவன் நான் அல்ல, நான் வேறு, நான் ஒரு பார்வையாளன், இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் குருராஜருடைய பொற்காப்பாத கமலங்களை சரணாகதி அடைந்தவன், அவர்கிட்ட தான் என்னுடைய வாழ்நிலை நான் ஒப்படைத்திருக்கிறேன். இவை எல்லாம் என் சம்ஸ்காரங்களாக, என்னுடைய கர்மாக்களாக இன்னும் விளைந்து கொண்டிருக்கிறது. என் எண்ணத்தில் தூய்மை இருக்கிறது, நான் போகின்ற பாதையில் ஒரு அற்புதமான நேர்மை இருக்கிறது. இதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது சொல்லிட்டு, நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆத்மார்த்தமான அசைக்க முடியாத பக்தியை மாற்றக்கூடிய நிகழ்வுகள் எதுவுமே நடக்கூடாதுங்க. அந்த நிகழ்வுகள்னா அந்த சிந்தனை கூட நமக்கு வரக்கூடாது, உள்ளே கொண்டு வரக்கூடாது. அவையெல்லாம் பார்வையாக பார்த்து விட்டு ஒதுக்கிவிட வேண்டியதுதான், அவ்வளவுதான். அதனால கர்மாக்களை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். கர்மாக்கள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் குருராஜர் போன்ற ஒரு அற்புத மகான்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை. அவர்களெல்லாம் அவர் அந்த மாதிரி ஒரு மகானுபாவருடைய அவருடைய அருளும் அனுகிரகங்களும் பெற முடியாத ஒரு சூழ்நிலையாகிவிட்டது. ஆனால் நமக்கு காய்த்திருப்பதோ அதி அற்புதமான ஒரு அருள் ஆசிகள் அந்த இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் வைக்க வேண்டியதெல்லாம் உங்களது மனதால் அவர்கிட்ட ஒரு ஆழ்ந்த பக்தி தான். குருராஜர் யாருக்கு என்ன அனுகிரகம் எப்படி பண்ணுவாருன்னே தெரியாதுங்க. இதெல்லாம் நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடவே முடியவே முடியாது. குருராஜர் பக்தர்களாக யார் இருந்தாலும் சரி, இவர் பாண்டித்யம் பெற்றவர், இவர் பாண்டித்யம் இல்லாதவர், இவர் ஒரு குக்கிராமத்திலிருந்து வருகிறார், இவர் பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலிருந்து வராரு, இவர் அப்படியே பல மணி நேரம் உட்கார்ந்து கண்ணை மூடி தவத்தில் இருப்பார், இவர் தவம் இல்லை ஒன்றும் இல்லை சும்மா பேரை மட்டும் சொல்லிட்டு போயிடுவார். அந்த பேதங்கள் அதெல்லாம் மனிதருக்குள் மட்டுமே. குருராஜர் விரும்புவது ஆத்மார்த்தமான பக்தி மட்டுமே, சுத்தமான பக்தி மட்டுமே, அவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை மட்டுமே. குருராஜா உன் பொற்பாத கமலங்களை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரணாகதி பக்தியை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பாண்டித்யம் பெற்றவரா இல்லை ஆழ்ந்த பக்தி கரை கண்டவரா, அதெல்லாம் கிடையாது. பக்தி இருக்கிறதா, தூய்மையான பக்தி இருக்கிறதா, அசைக்க முடியாத பக்தி இருக்கிறதா, நீ என்னையே நம்பி விட்டாயா, உன்னை நான் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோடியில் ஒருவராக கடைகோடியில் நின்றிருந்தாலும் கூட உங்களை அப்படியே கொண்டு அவருடைய அருகில் அமர்த்திக் கொள்வார். இதுதான் குருராஜர் நிச்சயமாக. அதனால குருராஜரிடம் பிரார்த்தியுங்கள், அழையுங்கள், தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் அவரிடம். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெகத்குருவேசா. ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா ஹிருதயாரவிந்தம் திருவுள தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா ஹிருதயாரவிந்தம் திருவுள